அதிமுக ஆட்சியில் நடந்த ரகசியங்களை பொதுவெளியில் அவிழ்த்துவிட்டால் எடப்பாடி பழனிசாமி திகார் ஜெயிலுக்கு தான் போக வேண்டும் என ஓ பன்னீர்செல்வம் பேசியிருந்த நிலையில் ஓ பன்னீர்செல்வம் மீதான வழக்கு ஒன்று விரைவில் விசாரணைக்கு வருகிறது எனவும் அந்த வழக்கில் அவருக்கு தண்டனை கிடைப்பது உறுதி எனவும் எடப்பாடி பழனிசாமி பதிலளித்துள்ளார். பொதுக்குழு நீக்கிறாங்களே எங்களை எல்லாம் கட்சியிலிருந்து நயவஞ்சகர்கள். எங்களுக்கு மேலே அரசியல் பணியாற்றிருக்கலாம், எங்களுக்கு மேலே தலைவர் நம்பிக்கையாக இருந்திருப்பாங்களா, அம்மா மேலே நம்பிக்கையாக இருந்திருப்பாங்களா? நாங்கள் செய்த குற்றம் என்ன சொல் பார்ப்போம், என்ன சொல் பார்ப்போம். இன்றைக்கும் தொண்டர்கள் உரிமைக்காகத்தான் நாங்கள் போராடிட்டு இருக்கின்றோம். ஏதோ ஒரு சின்ன சொல்லு நம்பிக்கை துரோகம் செஞ்சேன், கட்சிக்கு துரோகம் செஞ்சேன் முடியாது. உன்னால் நீ என்னென்ன செஞ்சேங்கிறது எனக்கு நல்லா தெரியும். அந்த 4.5 வருஷத்தில் அரசில் உட்காந்துட்டு முதலமைச்சராக உட்காந்துட்டு எனக்கு அத்துப்படி நான் கையெழுத்து போட்டு தான் ஃபைல் பூரா அங்கே அடுத்ததுக்கு போகும். நான் அவுத்து விட்டேன்னா எங்கே போகணும்? திகார் செயலுக்கு நீ போகணும். ஞாபகம் வச்சுக்க. சொல்லு, நான் பகிரங்கமா சொல்றேன், சொல்லு. வேற வழியே கிடையாது. இவரு ஜெயிலுக்கு போறது உறுதியாயிட்டுது. மற்றவெல்லாம் குறை சொல்லிட்டு இருக்காரு. சொல்லையா, என்ன ரகசியம் சொல்லையா, உனக்கு தான் தெரிகிற சொல்லு, மக்கள் தெரிஞ்சுக்கிட்டோம். இதெல்லாம் அதாவது சொல்லுவாங்க கிராமத்தில், எறும்பு ஏறாப்பலன்னு ஓட்டுன்னு சொல்லுவாங்க. அப்படி கேட்குறவன் எந்தா எறும்பு ஏறாப்பழம் ஓட்டுன்னு சொல்லுவாங்க. அது மாதிரி இதெல்லாம் பத்திரிகை ஊடகங்கள்லாம் உங்களுக்கு தெரியாதா? அது மட்டும் இல்லை, பல வழக்குகள் அவர் இருக்கார், பல வழக்குகள் அவர் சந்திச்சுட்டு இருக்காரு. அவர் விரைவில் பல வழக்குகள், இப்போ ஒரு வழக்கு இல்லை, பல வழக்குகள் அவர் போகிறது நிச்சயம். எனவே அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை பொறுத்த வரைக்கும் இந்த ஓபிஎஸ்ல எவராலையும் அளிக்க முடியாது. செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.